ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் திருச்சியிலேருந்து ஒன் டே ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்பாட் இது தாங்க. நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கொல்லிமலைக்கு வரதுக்கு மொத்தம் 3 வே இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வழி வந்து எருமைப்பட்டு வழியாக வர ரூட்டுங்க. இதில் வந்து 70 கொண்டை ஊசி வலைகளோட இந்த மலைப்பாதை அமைஞ்சிருக்கும். இந்த மலைப்பாதை ரொம்ப அட்வென்ச்சராகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். நாங்கள் காலையில் திருச்சியில் 2:30 மணிக்கு எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். கொல்லிமலை அடிவாரம் நாங்கள் ரீச் ஆகும்போது மணி 5:30 மணி. ஸோ வேறு வழி இல்லாமல் ட்ரிப்பை அங்கேருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கேயும் ஸ்டாப் பண்ணாங்க. வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இருட்டாக தாங்க இருந்துச்சு. எப்படா விடின்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்க்குறது ரொம்ப க்ரீனிஷாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த வியூலாம் செம்மையாக இருந்ததுன்னு சொல்லி தான் ஆகணுங்க. கேப்பில் சைலண்ட்டாக மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மழையை வச்சுக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நிற்க ஆரம்பித்தோம். ஹெவியாக ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு. வேறு வழி இல்லாமல் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம் பைக்கை. அந்த ஸ்பாட்டில் நாங்கள் எடுத்த வீடியோ இதுதாங்க. இந்த மிஸ்டெல்லாம் மேலே ஏறிட்டு இருந்தது, பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. அதோடு சேர்த்து நம்மளையும் ஃப்ரேம்குள்ளே காட்டிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு. சரி ரைட்டு நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அகைன் கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியை பார்க்குறதுக்கு சீனரிஸ் வழியாக மலைப்பாதெல்லாம் ஏறி வந்து ரீச் ஆன அருவி பார்த்தீங்கன்னா நம்ம அருவி. இந்த அருவிக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 30 rupees பெரியவங்களுக்கும் 20 rupees சின்னவங்களுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லா அருவிலையும் காமனான ஒரு ப்ரைஸ் தாங்க. எல்லா இதுவும் நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அருவி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ரொம்ப பச்சை பசேர்னு இருந்துங்க பார்க்குறதுக்கு. நிறைய மக்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் குளிக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் குளிக்க வேண்டாம், நெக்ஸ்ட் அருவியில் போய் நம்ம குளிச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அருவியை மட்டும் வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். சடனாக ஃப்ரெண்டு என்ன சொன்னால், நான் போய் குளிக்கணும், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ரைட்டு குளிச்சோட நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் நான் என்னால் எடுக்க முடிஞ்ச வீடியோஸை கொஞ்சம் எடுத்தேன். நெக்ஸ்ட் நாங்கள் போகிற அருவியோட பேர் பார்த்தீங்கன்னா மாசிலா ஃபால்ஸு. இந்த மாசிலா ஃபால்ஸ் போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த அருவிக்கு. ஏதோ அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் நம்ம போகிற ஃபால்ஸு. ஒரு வழியாக நம்ம ட்ரக் பண்ணி அந்த அருவியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. போகிற வழியில் ஆயில் மசாஜ் மற்ற விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய மக்கள் குளிச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் அருவிகிட்டே ரீச் ஆகிட்டோம். அருவி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராகவே இருந்துன்னு சொல்லலாம். தண்ணியுமே ஓரளவு வந்துச்சு. எங்கெல்லாம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி கடைசியாக அருவி பக்கத்தில் வந்தாச்சுங்க. அருவி பக்கத்தில் வந்துட்டு அப்படியே அருவியை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ரொம்ப நேரமாக எதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, தம்பி என்னடா வேடிக்கை பார்க்குற அப்படின்னா, அண்ணா நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன்னா நீங்கள் வீடியோ எடுங்கண்ணா அப்படின்ட்டு. அந்த பையன் பல்பு தான் வாங்கிட்டேன், வேறு வழியில் என்ன பண்ணுறது, அதை காட்டிக்காமல் அப்படியே கேஷுவலாக நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியாக அந்த வீடியோ எடுக்கும்போது நிறைய கிளிப்ஸ் மாட்டுச்சுங்க. நல்லாவே க்ளீனாகவும் ரொம்பவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்ததுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு சில சவுண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான சவுண்டெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மணி 8 ஆகிடுச்சு. ஸோ வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்கான டைம் அது. பசிக்க ஆரம்பிச்சு 2 பேரும் வெளியே வந்தோடனே அங்கே ஒரு அக்கா இட்லி கொப்பரெல்லாம் வச்சுருந்தாங்க. இட்லி இருக்குன்னு நினச்சிட்டு அந்த அக்கா போய் இட்லி ஆர்டர் பண்ணோம். ஆனால் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, குழி பணியாரம் தான்ப்பா இருக்குது, அதோட வேணும்னா குழி ஆம்லேட் போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குழி ஆம்லேட்டுன்ற டேர்ம் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. சரி ரைட்டு ஒரு பிளேட் மட்டும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஆர்டர் பண்ணோம். அக்கா வந்து குழி ஆம்லேட் போட்டு தரேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நாங்களும் என்னோட ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக அக்கா குழி பணியாரத்தையும் குழி ஆம்லேட்டையும் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் குருமா மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதோட தேங்காய் சட்னி கொஞ்சம் தக்காளி சட்னி கொடுத்துருந்தாங்க. எனக்கு குருமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தக்காளி சட்னி பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவன் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டான். நான் வந்து குருமா வச்சு சாப்பிட்டேன். அடிஷ்னலாக இன்னும் 2 பிளேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அக்காட்ட பே பண்ணோம். மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 130 rupees சார்ஜ் பண்ணாங்க 4 பிளேட்டுக்கு மொத்தமாக. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அரபலீஸ்வரர் கோயில் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் கோவிலுக்கு போகல, ஏன்னா நாங்கள் 2 பேருமே குளிக்கல. அதனால கோயிலுக்கு பின்னாடி சைடு உள்ள சிற்றருவிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வழி சிற்றருவிக்கு போகிற வழிங்க. அகங்கைக்கு பேக் சைடில் இருக்குது இந்த வழி. அங்கே போய் பார்த்தோன்னா அருவி பார்க்குறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. தண்ணி அவ்வளோ க்ளீனாக வந்துட்டு இருந்துச்சுங்க. நிறைய பேர் டைவர்ஸ்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, சின்ன பசங்க. பார்க்கும்போது ஐயோ கீழே வந்து மண்டை உடஞ்சிட போதுரா, பார்த்து போயிடா தம்பின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆல்ரெடி நம்ம அங்கேயே பல்ப் வாங்கிட்டோம். மறுபடியும் வந்துட்டு ஏதாவது சொல்ல போய் ஏதாவது பல்ப் கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது. ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து மேலே ஏறி வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிறதுக்கான வழி. இங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து 30 rupees பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 20 rupees. வாட்டர் பாட்டில் எதுவும் கையில் வச்சுன்னா அதுக்கு 20 rupees பே பண்ணணும். ரிட்டர்ன் வரும்போது எம்டி பாட்டில் அவங்கள்ட்ட காட்டணும்னா அந்த 20 rupees நம்மள்ட்ட மறுபடியும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க இறங்குற வழி. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். போகிற வழியில் ஒரே ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் என்னென்ன நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, மோர் இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்குங்க. நீங்கள் அந்த ஷாப்பை தாண்டி போயிட்டீங்கன்னா கீழே வந்து எந்த ஷாப்புமே கிடையாது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போயிருங்க. கீழே எதுவும் ஷாப் கிடையாது அந்த ஒரு ஷாப்பை தவிர. ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா மலையோடு சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். நான் இதில் 2-3 வீடியோஸ் எடுத்திருப்பேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
சைட் பை சைடு இன்னொரு சம்பவம் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஆப்போசிட்ல வரவங்களாம் எங்களை பார்த்து சிரிச்சுட்டு போனாங்க. நக்கலா எதுக்காக சிரிச்சாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியல. அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கேஷுவலாக எடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது வழி ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு அப்புறம் கை கால்லாம் லைட்டாக நடுங்க ஆரம்பிச்சிச்சு இறங்கும்போது. ஸோ வயசானவங்களுக்கு இந்த வழி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வயசானவங்களாம் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துப்போங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வியூ தாங்க அந்த அருவிக்கு போகிற வழி. இங்கேருந்து தான் நம்ம அந்த அருவிக்கு நம்ம போகிறோம். ட்ரக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு சில வீடியோஸ் நம்ம எடுத்தோம். ஃபைனலாக நம்ம அருவிக்கிட்ட ரீச் ஆனோம். அருவிக்கிட்ட ரீச் ஆகும்போது நமக்கு அதோட சவுண்டு கேட்கறதுக்கே அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ இதாகவும் இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காகவும். ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா நடந்து வந்தாங்க. அந்த அண்ணா சொல்லிட்டு போனாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க ப்ரோ, இனிமேட்டுக்கு தான் தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னாரு. அப்போவும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரைட்டு, என்ன தரமான சம்பவம், எப்படியா இருந்தாலும் நம்ம அருவிக்கிட்ட வந்துட்டோம், இனிமேட்டு என்ன தரமான சம்பவமாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி அருவிக்கிட்ட வந்தாச்சு. அருவியை பார்த்துட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சுங்க. பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப நேரம் நின்று என்ஜாய் பண்ணிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏகப்பட்ட பேர் மாற்றி மாற்றி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. பதறாதீங்க, ஏன் பதறாதீங்கன்னு சொன்னால் அருவி ரிவர்ஸில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது என்னோட ஃப்ரெண்டோட எடிட்டிங் திறமைங்க. அவனுக்கு நிஜமாவே பிக் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அவன் தான் எடிட் பண்ணான் இந்த வீடியோவை. அருவி வந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி. என் ஃப்ரெண்டுக்கு பிக் தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணால் அவன் எப்போ போகலான்னு தான் கேட்பான். எங்கே எப்படி என்னன்னுலாம் கேட்கவே மாட்டான். போகலாம் மச்சான் அப்படின்ற வார்த்தையோட வேறு எதுவுமே அவன்கிட்ட வராது. ஸோ அவனுக்கு தான் அந்த கிரெடிட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஏன்னா அவன் தான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவன் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு எப்போதும் ஹாப்பியாக இருக்கும். எங்கே ட்ரிப் போனாலும் நானும் அவனும் மட்டும்தான் போவோம். ஸோ ஃபைனலாக அருவிலேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியாச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் நம்ம ஃபேஸ் காட்டாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியாக என்னோட மூஞ்சியை காட்டிட்டேங்க வீடியோவில். இதுதாங்க நான் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து கொல்லிமலைக்கு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்க வேண்டிய 4 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருவியில் முதல்ல வந்துட்டு நம்ம அருவி, 2வது பார்த்துட்டிங்கன்னா மாசிலா ஃபால்ஸ், 3வது வந்துட்டு சிற்றருவி, 4வது வந்துட்டு ஆகாயக்குங்கு. இந்த ஆகாயக்குங்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. நான் தரமான சம்பவம் இருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னான்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்குங்களா? இங்கே தாங்க அந்த தரமான சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் நினச்சோம் அருவியோட வியூ மற்ற விஷயம்லாம் ரொம்ப தரமாக இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க அதை மீன் பண்ணலை. ரிட்டர்ன் ஏறும்போது நீங்கள் நாக்கு தள்ளி தாண்டா மேலே வருவீங்கன்றதான் அந்த சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு. ஏறுறப்போ தாங்க எங்கள் கெப்பாசிட்டியான எங்களுக்கே தெரிஞ்சது. எங்களால் ஏற முடியல, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி நாங்கள் கொண்டு போல ரொம்பவே கஷ்டப்பட்டோம். வரவங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஏறினவங்க 1910 படிக்கட்டு. ஒரு வழியாக ஏறி எப்படியாவது மேலே போயிடணும்னு சொல்லிட்டு அங்கங்கே ஸ்டாப் பண்ணி நானும் என்னோட ஃப்ரெண்டு நின்று தாங்க ஏறணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ஒன்று தாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் இந்த ட்ராவலில். ஸோ நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி நொந்து நூடல்ஸ் ஆகி தான் மேலே வருவீங்க. பார்த்துக்கோங்க எப்படி அவன் இருக்கான்ட்டு. இப்படி தாங்க அவன் வந்தான் மேலே வரும்போது. நானும் இப்படி தான் வந்தேன். ஏன் நான் ஃப்ரேம்குள்ளே வரலன்னா, நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு நான் ஃப்ரேம்குள்ளே வரல. அவனுக்கு மேலே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. ஏறி வந்தாச்சுங்க. மேலே ஏறி வர்றப்போ ஒரு அண்ணா எங்கள்கிட்ட கேட்டார், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு சிரிச்சா. நானும் அவனை பார்த்து சிரிச்சிட்டேன். சரி ரைட்டு, நம்ம ட்ரிப்பை முடிச்சலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. நீங்கள் கொல்லிமலைக்கு போனீங்கன்னா இந்த 4 அருவியை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு எனக்கு அருவியோட வியூஸு மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.